சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, 5/7 + 5/7 + 5/7 + 5/7 + 5/7, அதாவது 5/7 வந்து ஒரு 5 டைம் கூட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 5/y கொடுத்துருக்காங்க. அதில் 5/y வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், நமக்கு எல்லா நம்பருமே சேமாக இருக்குது. ஓகேங்களா, அந்த சேம் நம்பரை நான் காமனாக எடுக்கிறேன். என்ன சேம் நம்பர்? 5/7 தான் காமனாக இருக்குது. அப்படியே வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமில் 5/7 வெளியே வந்துருச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எல்லா டைமுக்கும் 1ன்னு தாங்க கிடைக்க போகுது. ஓகேங்களா, அப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 5/7 ப்ராக்கெட்டில் 1 + 1 + 1 5 டைம் 1 ஆட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு 5/yன்னு கிடைக்கும். எவ்வளோ ஒன்று இருக்குது? 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5ன்னு கிடைக்குங்க. இன்ட்டு 5/7. நமக்கு ஒரு நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பேஸில் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 + 1 8ன்னு கிடைக்குங்க. அப்போ 5/8 விச் இஸ் ஈக்குவல் டு 5/yன்னு கிடச்சிருக்கு. நமக்கு பேஸ் சேமாக இருக்கும்போது பவர்ஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது? 5/8ன்னு கிடைக்க போகுதுங்க. நான் சொல்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 2/10 பாதி எவ்வளவு? பாதி எவ்வளவு? half of the 2/10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கொஷினில் half of the 2/10 isன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பட்டனை போட்டு தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். டாடா.